சரி. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்கள இப்போ நம்ம என்மி கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். பிபிஎஸ்சியில் நம்ம போய் போய் நிற்கும்போது பிள்ளைங்க எல்லாம் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தானே? உண்மை தானே? நம்ம வர்றதுக்கு முன்னுக்கிட்டே சில பிள்ளைங்க நேரத்திலே வந்துடுவாங்க. ஆனால் வந்த பிள்ளைங்கிட்ட இப்போ நீங்கள் போன உடனே ஒரு 2 பிள்ளைகள்கிட்ட கை கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பின்னாடி இருக்கிற ஒரு 30 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 28 பிள்ளைங்க அக்கா எப்போ வந்து நமக்கு கை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்கிறேன், அந்த பிள்ளைகளோட எதிர்பார்ப்பு வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஒரு 2 பிள்ளைகளை, ஏதோ ஒரு பிள்ளை, இப்போ இதுதான் ஒரு பாப்பா, இந்த பாப்பா போய் இப்படி நீங்கள் தொட்டுட்டீங்கனாலே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஹீரோ வேறு, ஹீரோ எல்லாருக்கும் ஒவ்வொரு ஹீரோ வச்சுருப்பாங்க. உண்மை தானே? ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போன பிறகு அந்த இடத்துல போய் நிற்கும்போது நம்மளை தான் அந்த பிள்ளைங்க ஹீரோவாக பார்ப்பாங்க, ஹீரோனியாக பார்ப்பாங்க. விளாட்டுக்கு சொல்லு, உண்மையை சொல்கிறேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை தான் ஹீரோவாக பார்ப்பாங்க, உங்களை தான் ஹீரோனியாக பார்ப்பாங்க. ஆமாம், பின்னாடிலாம் பார்த்து சொல்லணும், பின்னாடி திரும்பிலாம் சொல்லணும். ஆமாம். இப்போ நம்ம எல்லாம் எத்தனை, உங்களுக்கு வயசு எத்தனை? அட திரும்பி சொல்லுங்கள் தங்கச்சி. திரும்பி சொல்லுங்கள், அப்படியே திரும்பி திரும்பி சொல்லுங்க. அட சொல்லுங்க தங்கச்சி. எத்தனை வயசு உங்களுக்கு? 14 வயசு. வயசை மறந்துடக்கூடாது. எத்தனை வயசு? எல்லாருக்கும் ஒரே வயசு 14. தம்பி உங்களுக்கு வயசு எத்தனை? 13. அண்ணனுக்கு வயசு எத்தனை? 18. சரியா? முடியத்தட்டையும் எனக்கு வயசு 18, உங்களுக்கு 14, 13. சரி, நல்லவர். நான் இப்போ பாருங்க, நீங்க போன உடனே பிள்ளைங்க அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. அதனால நீங்க பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு காரியத்தை நீங்க செய்யலாம். சூப்பரான காரியம் நான் சொல்லித்தரேன். 30 பைசா தான் செலவு. இந்தாங்க தங்கச்சி, வாங்க பார்ப்போம். ஒரு 2 தங்கச்சி டக்குன்னு வாங்க, ஓடியாங்க. ஒரு 2 தங்கச்சி வாங்க, டக்குன்னு வாங்க, எளிமை வாங்க. இந்தாங்க, எல்லார் கையிலையும் ஒன்று ஒன்று கொடுங்க பார்ப்போம். இதுக்கு பேர் என்னென்னா பிரைஸ்லெட். என்னது? பிரைஸ்லெட். ஜீசஸ் பிரைஸ்லெட். எல்லாருக்கும் கையில் கொடுங்க, ஒன்று ஒன்று டக்கு 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 டக்குன்னு கொடுங்க பார்ப்போம். சீக்கிரம் கொடுங்க. நீங்கள் இப்படி தயார் பண்ணி வச்சுக்கிடலாம். இதுக்கு 8 ரூபா தான் சாட்டு. ஒரு சாட்டுடைய விலை 8 ரூபா. அந்த ஒரு சாட்டில் நீங்கள் 90 பீஸ் பண்ணிடலாம். 10 ரூபா தான் டேப்பு. இந்த மாதிரி டேப் போட்டு வச்சுக்கிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இதை நீங்கள் பண்ணிங்கன்னு வைங்களா, பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு 20 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல 50 பிள்ளைங்க இருப்பாங்க. சாயங்காலம் வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை கையில் வச்சுக்கிடுங்க, பிரிச்சிடக்கூடாது. தம்பி அண்ணனை கவனி, தங்கச்சி அண்ணனை கவனி, கையை மட்டும்தான் வைக்கணும். அப்படியே கையில் வச்சுக்கப்பா, இழுத்துறாத, அப்படியே வச்சுக்கோ. ரைட், சூப்பர். எல்லார்ட்டையும் கொடுத்தாச்சா? எல்லார் கையிலையும். இந்தாங்க தம்பி, இந்தாங்க தம்பி, வாங்க ஓடியாங்க 2 பேரும். இந்தாங்க உங்களுக்கு ஒன்று ஒன்று. இங்கே நின்றுக்கிடுங்க அண்ணே. இந்தாங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி பிரைஸ்லெட்டை இது நீங்கள் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் பிள்ளைங்க, ஒரு 20 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, நீங்கள் வந்த உடனே அண்ணன் வாங்க, இப்போ நான் அண்ணனுக்கு பிரைஸ்லெட் போட போகிறேன். எல்லாம் ஜோர கை தட்டுங்க. நல்லா தட்டுங்க அண்ணே, சிரிங்க அண்ணே. பிரைஸ்லெட் கட்டியாச்சு. அண்ணே போடுங்க, சேரம் அண்ணே. ஜோர ஒரு கை தட்டுங்க. இப்படி பிரேஸ்லெட். இப்போ பக்கத்துல இருந்து அப்படி பக்கத்துல, நீங்களே போட்டக்கூடாது, பக்கத்துல மாட்டி விடும். சந்தோஷமா மாட்டுங்க. பாருங்க, உங்க முகத்திலே இப்படி ஒரு சிரிப்பு. பிரேஸ்லெட் மாட்டுங்க. மாட்டுங்க மாட்டுங்க மாட்டுங்க. தம்பி வேற தரையா, வேற தரையா. மாட்டிட்டீங்களா? மாட்டினவங்க உங்க கை அப்படியே, வலது கை அப்படி தூக்கி காட்டுங்க பாப்போம். வலது கை. மாட்டினவங்க கையை தூக்கி காட்டுங்க. இந்தாங்க தங்கச்சி, இருக்கா? எடுத்திருக்கீங்களா? இந்தாங்க.
ஆ, கையில மாட்டிக்கொள்ளுங்க. எல்லாரும் மாட்டிட்டீங்களா? மாட்டினவங்களாம் கை காட்டுங்க. உங்க பிரைஸ் லெட்டர் நான் பாக்கட்டு, அண்ணன் பாக்கட்டு. பாஸ்டருக்கு மாட்டி விடுங்க, ஐயாக்கு மாட்டி விடுங்க. மாட்டி விட்டுரு. நல்லா ஜோரா. மாட்டினவங்க கையை தட்டுங்க, மாட்டாதவங்க மாட்டிருங்க. சரி, எல்லாரும் பிரைஸ் லெட் மாட்டியாச்சா? உங்க பிரைஸ் லெட் அப்படியே தூக்கி காட்டுங்க பாப்போம், அண்ணன் பாக்கட்டு. என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? ஏ சத்தமா சொல்லுங்க. அண்ணன் சொல்லுவேன் ஜீசஸ் பவர் அப்படிமே, நீங்க சூப்பர் பவர்னு சொல்லணும். சரியா? ஜீசஸ் பவர், ஜீசஸ் பவர், ஜீசஸ் பவர். அட சத்தமா தான் சொல்லுங்களா, அண்ணனுக்கு கொஞ்சம் கம்மியா கேக்குது. ஜீசஸ் பவர், என்ன கொஞ்சம். ஜீசஸ் பவர். சரி, மறுபடியும் அப்படி தூக்கி காட்டுங்க கைய. நல்லா அண்ணன் பாக்கட்டு, உங்க கையை தூக்கி காட்டுங்க. சூப்பர். இதுல என்ன போட்டிருக்குது? ஜீசஸ். இப்ப ஜீசஸ் எங்க இருக்கிறாங்க? கையில இருக்கிறாங்க. நீங்க இதை வச்ச ஒரு சின்ன காஸ்பல் எப்போதுமே நினைச்சுக்கிடுங்க, பிள்ளைகள் முன்னாடி அரை மணி நேரம் 1 மணி நேரம் காஸ்பல் அப்படி தொடர்ச்சியா நம்ம கொடுக்கவே கூடாது. சின்ன சின்னதா 10 நிமிஷம் காஸ்பல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டே இருக்கணும். அதனால 10 நிமிஷத்துல உடனே போய் எடுத்த உடனே பரலோகத்தை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன பேசக்கூடாது? பரலோகத்தை பேசக்கூடாது. பரலோகத்துக்கு பிள்ளைங்களை ஏசப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏசப்பாவை மாத்திரம் நம்ம காட்டி கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ட்ரிக்கு. கையை பாருங்க, அண்ணனை கவனிங்க, இதை கவனிச்சுக்கிடுங்க. எழுதினா எழுதிக்கிடுங்க, நோட் பண்ணிக்கிடுங்க. சின்ன சின்ன காரியங்களை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அது பிள்ளைங்க ரொம்ப ரசிப்பாங்க. 10 நிமிஷத்துல சுவிசேஷத்தை கொடுக்கணும் எல்லா பிள்ளைகளுமே. ஏன்னா அவன் உலகத்துல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா அவனை வச்சுக்கிட்டதுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்குது. மொபைல்ல இருக்குது, டிவியில இருக்குது, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருக்கிறாங்க. நிறைய அவனை ஜாலியா வச்சுக்கிட்டதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. அப்போ அவன் உள்ள இருக்கிறவனை நம்ம ஜாலியா வைக்கணும்னா தொடர்ந்து கொண்டு போனீங்கன்னா 10 நிமிஷத்துல சோர்ந்து போயிடுவான். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள ஏசப்பாவுடைய அன்பு அவன் இருதயத்துல நைட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஜீசஸ். கையை பாருங்க, என்னது? ஜீசஸ் பவர். ஆமா, நான் இப்படி சொன்னேன். நான் எப்படி என்ன, அங்க ஒரு தங்கை சொல்றாங்க, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படி என்ன எழுதுங்க, எழுதுங்க தங்கச்சி, எழுதிக்கிடுங்க, நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கர்த்தர் நல்லவர். இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஜீசஸ், இப்போ நம்ம இதை என்ன சொல்லணும்னா, இதுல கையில இருக்கிற ஜீசஸ என்ன கவனிச்சுக்கிடுங்க. கையில இருக்கிற, உன் கையில யார் இருக்கிறா? ஜீசஸ் இருக்கிறாங்க. இந்த ஜீசஸ நீ இங்க கொண்டு வந்துட்டான்னு அப்படி நம்ம ஆக்ஷன் பண்ணி காட்டணும். இந்த ஜீசஸ நீ இங்க கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லும் போது நல்ல சந்தோஷமாயிருவான். சரியா? சொல்றது புரியுதா? இங்க இருக்கிற ஜீசஸ நீ இங்க கொண்டு வந்துடலாம். இதுல நம்ம அழகா 2-3 வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா சொல்லி அவனை சந்தோஷப்படுத்தி கொண்டு வந்துடலாம். எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த இதுக்கு போலாமா? சரி, நான் பிள்ளைங்களா அப்படிமே, நீங்க அண்ணா அப்படிங்கணும். சரியா? பிள்ளைங்களா, என்னது அண்ணா? நல்லா சொல்லணும். பிள்ளைங்களா, பிள்ளைங்களா. நீங்க அங்க போன உடனே பிள்ளைங்கிட்ட இப்படி சொல்லணும். பிள்ளைங்க பயங்கர குஷி. அவன் நம்மளுக்கு மேல நிற்பான். அண்ணா அப்படிமா செல்லவம்லாம். ஆமா, அவன் சத்தம் தான் பெருசா எடுக்கணும்னு நினைப்பான் செல்லவம்லாம். சரியா? நான் இப்ப சொல்லுவேன் செல்ல பிள்ளைங்களா அப்படின்னோட நீங்க செல்ல அண்ணா அப்படிங்கணும். சரியா? செல்ல பிள்ளைங்களா. இப்ப பேரை சொல்லி முன்னாடி கூப்பிட்டுருவேன். சிரிப்பு மாத்திரம் தான், பல்லு தான் தெரியுது நிறைய பேருக்கு. உங்களுக்கு வயசு எத்தனை? நொறுக்கி போடுவோம். நொறுக்கி இங்க 13, இங்க தான் 14, இங்க 13, இங்க 13, இங்க 14. அது கரெக்ட் தானே? இங்க தான் 14, இங்க இந்த சீட்டுக்கு வந்தாலே 13 வயசு. சரியா? 13 வயசு. பாப்பா, அண்ணனை கவனி தங்கம். சரி, உனக்கு வயசு இருந்த தங்கம் 13 அப்படின்னு அன்பா சொல்லணும். நாங்க இப்ப பாம்பேக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரு அண்ணன் டபக்குன்னு இப்படிதான் ஒரு தம்பி என்னத்தையோ பண்ணிட்டான், வாங்கிட்டு முதுகுல வச்சுட்டாரு. அடிச்சு அவரே ஒரு பணம் வளர்த்தி இருப்பாரு. அடிச்ச உடனே எனக்கு உண்மையில ரொம்ப கோவம் வந்துட்டு. ஏன்னா பிள்ளைகள் அடிக்கிறதே கொஞ்சம், ஊழியத்துல அடிக்கன்னா சத்தம் போடுறதே பிடிக்காது. நேரம் ஓடி போய் சத்தம் போட்டேன், அண்ணன் இப்படி அடிக்காங்கண்ணே
பிள்ளைகளை அடிக்காங்கண்ணே அப்படின்னு உடனே அவர் உடனே சொன்னார், தம்பி இந்த பயல்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இன்னைக்கு ஊழிய வந்திருக்கீங்க, நான் 30 வருஷமா அங்கே வந்துட்டு இருக்கேன், மோசமான பயலுங்க அப்படின்னாரு. போங்கண்ணே அப்படின்ட்டு நேரம் அவர் போன உடனே நான் அவனை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அவனை விட்டுட்டேன். 7 நாள் நான் இப்படி சேரில் உட்காந்துருந்தேன்னா என் காலுக்குள்ளே தான் வந்து நிற்பான். ஆமாம், விடவே இல்லை. அவன் நாளைக்கு வரமாட்டான்னு நினச்சேன். அதுக்கு பிறகு தான் நான் யோசித்தேன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், நீ கொடுத்த 2 கிஸ்ஸுக்காக தாண்டா அந்த பிள்ளை வாரான் அப்படின்னாரு. உண்மை. நான் வீட்டில் போய் அண்ணன் கூட நைட்டு 1 மணி 2 மணி ஆயிரம் பேசிக்கிட்டே இருப்போம். சிந்திக்கும் போது ஆவியானவர் ஒரு வெளிப்பாடு, அவன் அதுக்காக வரல, போடல ஓடி இருப்பான். நீ கொடுத்த ஒரு அன்பு கிஸ் இருக்கு பாரு, வந்துட்டான் உள்ள. 7 நாள் வந்திருக்கான். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னா. ஆமாம், உண்மையிலே ஆண்டவர் ஆவியானவர் அந்த ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அதனால பிள்ளைகள் சேட்டை பண்ற பிள்ளைலாம் வரும். முத நாள் சேட்டை பண்ணுவோம், 2வது நாள் அவனை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சரியா? ஜீசஸ் பவர், ஜீசஸ் பவர், ஜீசஸ் பவர், சூப்பர் பவர்.